இந்த மாலை வேளையில் நாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை நம்முடைய சுத்திகரிப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 3 அதிகாரம் 3 வசனம். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன் 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். இந்த தாவீதினுடைய 3ஆம் குமாரனாகிய அப்சலோமை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அப்சலோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா பிதான்னு அர்த்தம். சலோம் அப்படின்னா சமாதானம் அர்த்தம். சமாதானத்தின் பிதா, இல்லாவிட்டால் பிதா சமாதானம் உள்ளவர். இதுதான் அவங்க அப்பா அவனுக்கு வச்ச பேர். பிதாவை போல நீ சமாதானமாயிருப்பாய். ஆனா இவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இவன் ஒரு அந்நியன். அதனால தான் நான் அதை வாசிக்க சொன்னேன். கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் கேசூரின் ராஜா. இவன் ஒரு அந்நிய ராஜா, ஒரு அந்நியனான மனுஷன். ஆனா தாவீது இந்த மாக்காளை கட்டியிருந்தான, விவாகம் பண்ணிட்டான். ஆனா அப்படினால யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது? அப்சலோமுக்கு ராஜகுமாரனுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதான் உண்மை. கர்த்தர் கனம் பண்ணினார். ஒரு அந்நிய பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைத்த போது இவனுக்கு எது கிடைச்சது? ராஜகுமாரன்கிற ஒரு ஸ்தானம் கிடைத்தது. இந்த ரட்சிப்புக்கு நாம் அந்நியர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். நமக்கு இந்த ரட்சிப்புக்கு எந்த விதமான சம்பந்தமோ கிடையாது. நம்ம யூதர்கள் அல்ல, நாம் வேதத்தின்படி உள்ள வம்சாவளியில் வந்தவர்களும் அல்ல. ஆனால் நாம் அந்நியர்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தினால நம்மை கிருபையினால் மீட்டு நம்மை சுதந்திரவாளிகளாக, ராஜகுமாரர்களாக, ராஜகுமாரத்திகளாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதான் உண்மை. அதனால நாம் இப்பொழுது நாம் யாரு கிடையாது, அந்நியர்கள் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின்படி பார்க்கும்போது, இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாத்தீங்களா, நம்ம எங்கேயோ கடந்த ஒரு ஆள்க, கண்டிக்கப்படத்தக்கவர்கள், குற்றவாளிகள், புறம்பாக்கப்பட்டவர்கள். ஆனா இயேசுவின் ரத்தம், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய ஜீவன் நம்மை தேடி வந்து இந்த கடைசி காலங்களிலே நம்மை ரட்சித்திருக்கிறது. அதான உண்மை. உண்மை அதுதானே, அதுதான் சத்தியம், அதுதான். இப்படி அந்நியனா இருந்த ஒரு மனுஷன், ஆனா இவனுடைய வாழ்க்கையில இவன் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு வரும்படியாக கர்த்தர் இவனை ஏற்படுத்தி இருந்தார். இந்த வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா, முந்தின வசனத்துல அம்னோன் முதல் பிறந்தவன். அவன் புத்தி சரியில்லை. அதனால கர்த்தர் அவனை நெஞ்சிட்டாரு, கொல்றதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு. 2வது கிலேயாப், அவன் எதுலையுமே தீவிரம் காட்டாத ஆளு. அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான், தூங்குவான். ராஜகுமாரன் அவ்வளவுதான். அவன் யுத்தம், சிங்காசனம், அப்படிப்பட்ட தாட்லயே அவனுக்கு சுத்தமா கிடையாது. ஏதோ சோறு கிடைச்சா போதும், குடும்பம் நடத்தினா போதுங்கிற லெவல்ல இருந்தவன். இப்போ உண்மையாகவே அடுத்த ஸ்தானத்துக்கு வர வேண்டிய ஆள் யாருதான்? அப்சலோம். அதனாலதான் அப்சலோம் விஷயத்துல தாவீது தன்னையே துரத்திட்டு அவன் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்ட போது கூட, யுத்தத்துக்கு நிற்கும் போது கூட யோவாபையும் மற்றவங்களையும் பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை என்ன? பிள்ளையானனை எப்படி நினைச்சீங்க, மெதுவாய் நடத்து, அவனை தீவிரப்படுத்தி டென்ஷன் ஆக்கி அடிச்சு ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படி சொல்றான். அம்னோன் செத்து போனான்னு போது பயங்கர கோபம் வந்துச்சு தாவீதுக்கு. அப்சலோமை விரட்டினான், ஆனா துக்கப்படல. சரி, அம்னோன் செத்துட்டான், செஞ்ச தப்புக்கு செஞ்சானா, சாவானா, சரி போ அப்படின்ட்டு போயிட்டான். ஆனா அப்சலோம் செத்ததுக்கு அவன் என்ன செஞ்சான்? அழுதான் 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 அழுதான். அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல.
ஏன்னா அவனுடைய நம்பிக்கை நட்சத்திரமே யாருதான்? அப்சலோம் தான். ஏன்னா அப்சலோம் சும்மா ஆளை பார்த்தீங்கன்னா பயங்கர அழகா இருப்பான். அதனால இவனுக்கு அவன் மேல பிரியம், அவனை சிங்காசனத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு சிந்தையும் இருந்துச்சு, உள்ளுக்குள்ள இருக்கு. வாக்கு பண்ணிட்டு இன்னொரு ஆளுக்கா இருந்தாலும் அப்சலோம் மேல அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. அவன் செத்துட்டான்னு உடனே அப்படியே விழுந்துட்டான் கீழே, அழுதான். என் மகனே, நீ செத்துருக்க கூடாது. யார் செத்துருக்கணும்? நான் செத்துருக்கணும். நான் தான் சாக வேண்டிய ஆளு. அநியாயமா நீ செத்துட்டியே. அவன் அலறான். 2 சாமுவேல் 19 அதிகாரம் 18 அதிகாரம் 33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கவுனிவாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இது பாச ஜோயில் ஒரு பாட்டு பாடுவார், கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? எனக்கு அந்த பாட்டு அதிகமா வராது. அவர் அப்சலோம் செத்ததுக்காக தாவீது அழுதத ஒரு பாட்டு பாடுவார். உட்கார்ந்து இருக்கவன் அவ்வளவு பேரும் அழுதுருவான். அப்படி ஒரு பாட்டு கட்டினார். அப்சலோமேன்னு கத்துவார். அது கேட்டு ரோட்ல மீட்டிங், ரோட்ல நிக்கிறவெல்லாம் நெஞ்சிருக்கான், அழுதுருவான். தாவீது அவ்வளவு அழுதானா. யாருக்காக? அந்த பிள்ளை கேவலப்பட்டு செத்துச்சு, பச்சைப்பட்ட முதல் குழந்தை, அதுக்கு இப்படி அழல. அம்னோன்னு அடிச்சு கொண்டுட்டாங்க, அதுக்கு அவன் என்ன செய்யல? அழல. ஆனா எதுக்கு தான் அழுதான்? வாழ்க்கையில வாயை திறந்து சொல்லி சொல்லி அழுத ஒரே இடம் எதுதான்? அப்சலோம் போயிட்டான் என்று. அவன் சொல்றான், நான் செத்துருக்கணும்பா, நீ ஏன்டா சாவர? நீ இருந்து அரசாட்சியில் இருந்து ஆளுது செஞ்சுட்டு போ. நான் வயசு காலத்தில் நான் செத்துருக்கலாமே. அந்த அளவு அப்சலோமை குறித்து தேவனுக்கும் ராஜாவுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. ஆனா அந்த நோக்கத்தை மண்ணலி போட்டான். அதுக்கு காரணம் என்ன? அதான் நான் இப்ப இன்னைக்கு சொல்ல போறேன். முதலாவது, ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள், தவறுகள், சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டா அதையே நினைச்சு, அதையே சிந்திச்சு, அதையே வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. பிள்ளைகள் மத்தியிலேயோ, நம்முடைய ஊழியத்தின் மத்தியிலேயோ, பரிசுத்தவான்கள் மத்தியிலேயோ, சபை மத்தியிலேயோ, உங்க மனைவி விஷயமோ, புருஷ விஷயமோ, பிள்ளைகள் விஷயமோ, உங்க பெற்றோர் விஷயமோ, சபையில ஏதோ ஒரு விசுவாசியோ, ஏதோ ஒரு ஊழியக்காரனோ, ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க, அதுல உங்களை சம்மந்தப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க அதையே சிந்திச்சு டிப்ரெஸ்ட் ஆகி சோறு சாப்பிடாம தூங்காம வியாதியஸ்தரா மாறிடக்கூடாது. இல்ல அதையே நினைச்சு வைராக்கியத்தையும் கோபத்தையும் வளைத்து பகையையும் கொடூரங்களையும் வளர்த்து தேவசமூகத்தை விட்டு ஓடிடக்கூடாது. இல்ல அதையே உள்ள வச்சுக்கிட்டு இந்த சபையில ஒரு ஐக்கியம் இல்லாம, அன்பு இல்லாம, சான்ஸ் கிடைச்சா யாரை என்ன பண்ணலாம், இந்த தாட்லையும் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் சரிதான், நீங்களும் சரிதான். ஏதோ ஒரு சம்பவம் பிசாசு நமக்குள்ள கொண்டு வந்துட்டான், சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான், ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஆனா நீங்க அது நிமித்தம் எடறி போய் பின்வாங்கி போய் ஊழிய வேண்டாம், ஜீவிய வேண்டாம், சபை வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்க ஒரு அது நிமித்தமாவே குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்சலோமுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமே அதுதான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிள் படிச்சவங்க அவ்வளவு பேருக்கும் தெரியும். அவனுடைய சகோதரிக்கு ஒரு கேடான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அம்னோன் மூலமாக. அத இவனால என்ன செய்ய முடியல, ஜீரணிக்கவே முடியல. அது எப்படி 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 எப்படி. ஆனா வெளியே பாத்தீங்கன்னா சோத்திரம் 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 இருப்பான். அவன் அவட்ட ரொம்ப என்ன இப்ப என்ன ஆச்சு, இப்படி ஆயிடுச்சா, சரி 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 நீ விட்டுரு, நீ போ அப்படின்ட்டு அவளை அனுப்பிட்டு இவன் மைண்ட்ல ஏதோ ஏத்திட்டான், ஸ்டோர் பண்ணிட்டான். என்னைக்கு சான்ஸ் கிடைக்குது கொன்றணும். அதான் அவனுடைய 2 சாமுவேல் 13 அந்த சம்பவம் நடக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இவன் அதை கேட்டு அது மண்டையில ஏறிச்சு அவனுக்கு. அவனால அதை என்ன செய்ய முடியல, ஜீரணிக்கவே முடியல. 20ஆம் வசனம். அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ,
இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். 22. அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அவன் மண்டையில ஏறிடுச்சு, சரியா ஏறிடுச்சு. அவனுக்கு பிசாசு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்தான். அந்த சம்பவம் அவனுக்கு மைண்ட்ல எரிஞ்சிட்டே இருந்துச்சு, ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா பர்டிகுலர் பார்ட்டிட்ட என்ன செய்யல, அம்னோன்ட்ட ஒரு வார்த்தை பேசல. இவன்ட்ட என்னடா பேச்சு, பாத்துக்கலாம். ஆனா மைண்ட்ல என்ன இருக்கு, எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ சான்ஸ் கிடைக்கும். ஆனா சகோதரிட்ட அழகா சொல்றான், என் சகோதரியே நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை நீ நெஞ்சிடாத, மனசுல வைக்காதன்னு சொல்லிட்டு யார் மனசுல வச்சுட்டான்? புரியுதா உங்களுக்கு எல்லாம்? நான் என்ன கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சிட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே மோஸ்ட் ஹோலினஸ் மாதிரி தலையை கவுந்துக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில தேவையற்ற காரியங்கள் என்ன செய்கிறது, அனுமதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் அழகா அவளை டேக்கிள் பண்றான். உன் மனசுல ஒண்ணு வைக்காத, அவன் நம்ம சகோதரன் தான், ஒண்ணு மனசுல வைக்காத, நீ அதை கண்டுக்காத, நான் பார்த்து அப்படி விட்டுட்டு மற்றவனுக்கு உபதேசம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டான். ஆனா இவன் மைண்ட்ல எது ஏறிடுச்சு, பரவாயில்ல உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உன்னை எண்ணிஞ்சிருவேன். அடுத்த வசனம், 2 வருஷம் சென்ற பின்பு, எவ்வளவு நாள், 2 வருஷம் மண்டையில ஏறி அவன் அதுக்கு சான்ஸ் தேடினான். தனியா கொல்லவா, இவனை எப்படி எங்க வச்சா இவனை கொல்ல முடியும்? ஏன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட், யாரு அம்னோனு ஃபர்ஸ்ட், இவன் தேர்டு. இவனை விட அவன் ஸ்பீடான ஆளு, பயங்கர டெக்னிக்கல் ஆளு. அவனை பட்டுன்னு கூட்டு போய் அடிச்சிடல முடியாது. ஏன்னா அவன் அந்த ராஜகுமாரர்கள்லயே ஸ்தானம் கொண்டவன் இவன். ஏன்னா அவன் பட்டத்து இவங்கெல்லாம் ராஜகுமாரர்கள், அவன் யாரு புரியுதா உங்களுக்கு? இவன் வந்து ராஜகுமாரர்கள் லிஸ்ட்ல தான் வருவாங்க. ஆனா பட்டத்துக்குன்னு ஒரு இளவரசன் இருக்கான், அவன் யாரு? இந்த இப்போ எலிசபெத்துக்கு சார்லஸ் நிக்கிறாரு, அதுக்கு அடுத்து எத்தனையோ பேர் இருக்கான். இவங்கெல்லாம் நல்லா லக்ஸுரியஸா வாழ்ந்துக்கலாம். ஆனா எதுக்கு வர முடியாது, பட்டத்துக்கு வர முடியாது. ஒருத்தன் தான் வர முடியும், சார்லஸ் தான் வர முடியும். அதே மாதிரி பட்டத்துக்குன்னு வர்றதுக்கு ஒரு ஆள் யார் தான், அம்னோன் தான். அதனால அவனுக்கு அரண்மனையில அவனுக்கு சலுகைகள் ஜாஸ்தி. ராஜாவை ஒருத்தன் விஷ் பண்றானா அடுத்து விஷ் பண்ணா யாரத்தான் விஷ் பண்ணுவான், யாருனாலும் சரி. தாவீதுக்கு அடுத்த ஸ்தானம் யாருக்கு தான் கொடுப்பாங்க, அம்னோனுக்கு. அதனால டக்குன்னு இவன் தேடா இருந்துட்டு போய் தட்டிட முடியாது. ஆனா மனசுல வச்சு யானைப்பகை மாதிரி வச்சு வளர்த்துட்டான், ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ சில காரியங்கள் எல்லாம் பலிபீடத்தில் வச்சுட்டு விட்டுறணும். ஆண்டவரே நன்மையோ தீமையோ நீங்க பாத்துக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், நன்மையும் பேசல தீமையும் பேசல. ஆனா தான் மனசுல மட்டும் அவனை பகைச்சுக்கிட்டே வந்தான். பார்த்தா சிரிச்சுக்குவான், இல்லைன்னா இப்படி முறைச்சிக்கிட்டு போயிடுவான். அவன் இவனை கண்டுக்கவே இல்லை. யாரு? அவன் பட்டத்து இளவரசன்கிறனால அவன் தப்பு செஞ்சதை தாவீதுக்கு கோபம் தான் வந்துச்சே தவிர அவனை கூப்பிட்டு ஏன் தம்பி செஞ்சேன்னு கூட என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ஏன்னா அவன் தான் அடுத்து என்னது, ராஜா. அதனால தாம் பிள்ளையா இருந்தாலும் கோபம் தான் தாவீதுக்கு வந்துச்சே தவிர என்ன செய்ய முடியல. அவனுக்கு எல்லாம் கேள்விப்பட்டான். தாவீது கேள்விப்பட்ட போது வெகு கோபமா எரிந்தான். 21, தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். முடிஞ்சுதா? அறிவு கட்டவன் எப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிட்டான், இப்படியா பண்றது, ஒரு அப்படி இப்படின்னு கத்திட்டு அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் என்னது, ஒண்ணுமே இல்லை. அப்பதான் அப்சலோம் பார்த்தான், ஓஹோ இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப நம்ம கோர்ட்ல தான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யணும், கொடுக்கணும் முடிவெடுத்துட்டான். அதுக்கு சான்ஸ் தேடுறான். இந்த யானைக்கு ஏதோ ஒரு கடையில் ஒருத்தன் தேங்காய்க்குள்ள சுண்ணாம்பு வச்சு கொடுத்துட்டானா, அது சாப்பிட்டுடுச்சு. தேங்காவை அப்படியே முழுங்கிடுச்சு போயிடுச்சு. அது உள்ள போய் இதுக்கு என்னது பயங்கர வேதனையை உண்டாக்கிடுச்சு. அதுக்கு இந்த கடைக்காரன் தான் நமக்கு என்ன செஞ்சான், தேங்காய் கொடுத்தாங்கிறது மைண்ட்ல இருந்துச்சான். கதை தான் சொல்லியிருக்காங்க, அது உண்மையா பொய்யா நம்ம யாரும் பார்த்ததில்லை. ஆனா இங்கெல்லாம் அந்த கதை இருக்கா
இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. அடுத்து அந்த கோயில் ரோட்ல எத்தனையோ காலங்களுக்கு பிறகு அதே ஏரியால அந்த யானை வரும்போது அதே கடைக்கு வந்துச்சு. அவன் கொடுத்தான் யானைக்கு. அப்ப கொடுத்தது நல்ல தேங்காய் தான். வாங்கிட்டு துதிக்க வச்சுட்டு ஒரே அடி தேங்காய் தூக்கி யார் மேல அடிச்சது? அதுக்கு தான் சொல்லுவாங்க யானை பகை. அதுக்கு பேர் என்னது? யானை பகை. அப்படியே உள்ள வச்சுட்டு தும்பிக்கை அடிக்கிட்டு டைங்கன்னு மணி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? வெயிட்டிங்ல தான் இருக்கு எல்லாமே. நம்ம ஆளுங்களும் பாருங்க, சான்ஸ் கிடைச்சா ஒரே கவுத்திட்டு போயே போயிடுவான். பாதி அப்சலோம் இங்க இருக்கான். ஆண் அப்சலோம், பெண் அப்சலோம். அந்த ஸ்பிரிட். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா குடும்பங்களையும் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு, வீட்டுக்கு வீடு செப்டி டேங்க் உண்டு, அப்படிதானே? எல்லாமே உண்டு. வீட்டுக்கு வீடு எல்லா பிரச்சனையும் இருக்கு. என்னவோ தாங்கள் வீட்டுல தான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே மிதந்துட்டு போவாங்க. அங்க கேட்டு பார்த்தா அங்க ஒரு 15 லிஸ்ட் இருக்கும். ஆனா இதை நீ விசுவாசத்துக்குள்ள வந்துட்ட பிறகு இதெல்லாம் மறக்கணும். ஆண்டுடைய சமூகத்துல வச்சு 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 கர்த்தாவே எனக்கு மறக்கிறது கிருபை தாங்க, இதை நான் பலிபீடத்துல வைக்கிறேன், இந்த வெறுப்பு என்னை விட்டு என்ன செய்யட்டும், வெளியே போகட்டும். என்னால அவனை பார்த்தா தோத்திரம் பண்ண முடியல, என்னால அவனை பார்த்தா முகத்துக்கு நேரம் விழிக்க முடியல, எனக்குள்ள இருந்து இந்த கசப்பை வேற என்ன செய்யுங்க, பிடுங்குங்க. இத்தனை சுத்திரி போட்ட தாண்டியாச்சு, இன்னும் பிடுங்கலையா? வெட்டி வெட்டி விட்டுட்டு வந்தா எங்க பிடுங்க முடியும்? அழகா ட்ரிம் பண்ணி விடுறான். இந்த செடியெல்லாம் அழகா வெட்டி விடுவாங்க. அதே மாதிரி வெட்டி வெட்டி காத்து ஒவ்வொரு சுத்திரி போட்டலையும் வெட்டி விடுறோம். அது அடுத்தது என்ன செய்யுது? வெவ்வேறு டிசைன்ல முளைக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்சலோம் இத மைண்ட்ல வச்சு 2 வருஷம் கழிச்சு சரியான டைம்ல தட்டிட்டான். ராஜாட்ட போய் ரொம்ப 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 இதாக்கு 2 சாமுவேல் 13 அவன் ஆளை செட் பண்ணிட்டு, நான் சொல்றேன் அவனை கொன்றுங்க. 29ஆம் வசனம். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜா கொன்னுட்டான். அவன் கரெக்டா சொன்னான், நான் சொல்ற ஆளை, கை காட்டுற ஆளை நீங்க கரெக்டா கொன்னே பண்ணும். நான் சொல்ற நீ செய், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் செத்துட்டானா அடுத்த போஸ்ட் யார் தான்? அடுத்த நமக்கு தான் விஷ் பண்ணணும் எல்லாரும். கிளையப் வந்து டம்மி, பாதி ஊழியக்காரங்க பாதி விசுவாசிகள் டம்மி தான். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டு போகும். கூட்டம், ஊழியம், ஜபம், ரோபாஜனம் அது பாட்டுக்கு போகும். ஏதோ பெந்தேகோஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு போவான். கிளையாப், அதுக்கெல்லாம் நான் இன்னொரு நாள் சப்ஜெக்ட் பேசுறேன். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். உங்களுக்கு இப்படி சில சம்பவங்கள் இருக்கா? அது இன்னைக்கு ஏன்ட்ட சொல்ல வேண்டாம், தேவ சமூகத்துல சொல்லி அதை என்ன செய்யுங்க. இன்னைக்கு கொலையாளியாக நீங்கள் மாறுறதுக்கு முன்னால, தீமையை செய்யறதுக்கு முன்னால இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு. அந்த சம்பவத்தை என்ன செய்ய எடுத்து. சில காரியங்கள்லாம் உங்களை விட்டு போகாது, அப்படியே இருக்கும், மைண்ட்லயே நிற்கும். அதை நீங்க வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அது வைக்க 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 அந்த பாவம் மன்னிக்கப்படலங்கிறத நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நான் முதல்ல சொன்னேன், இவன் அந்நியன். இவன் அம்னோனை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு போல எங்க ஓட்டான்? ஒரே ஓட்டம், கேசூருக்கு ஓடிட்டான். பழைய அவங்க அம்மா ஊருக்கு ஓடியே போயிட்டான். வாசிங்கள் 2 சாமுவேல் 13:38. அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். எத்தனை வருஷம்? பகை 2 வருஷம். அம்னோனை கொண்டு போட்டு ஓடினது எத்தனை வருஷம்? 3 வருஷம். எங்க போயிட்டான்? நான் முதல்ல சொன்னேன் 3ஆம் வசனம், 2 சாமுவேல் 3:3 சொன்னேன். அவன் கேசூரின் ராஜாவுடைய பேரன். இங்க பார்த்தா தாவீதுக்கு மகன். சரிதானா? அதே போல பிரச்சனைன்னு வந்து அவனை கொலை பண்ண உடனே ஒரே ஓட்டம் எங்க ஓடியாச்சு? நீ விட்டு வந்த தேசத்துக்கு போக கூடாது, நீ ஜென்ம சுபாவத்துக்கு திரும்பி போக கூடாது, உன் பழைய சுபாவத்தை திருப்பி உனக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கவே கூடாது. ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டானே. ராஜாவுக்கு டென்ஷன் ஆகி அவனை விரட்டுறான். அவன் ஒரே ஓட்டம் ஓடியே போய் எங்க போய் உட்காந்துக்கிட்டான்? 39ஆம் வசனம். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான்.
இப்ப அப்சலோமும் ஒரு வழி பண்ணிடணும்னு தாவீதுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்காக அவன் துக்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா? அம்னோனுக்காக. 31ஆம் வசனம். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவ்வளவுதான். இதுதான் என்னது? அம்னோனுக்காக. ஆனா யார விரட்ட ஆரம்பிச்சிட்டான்? அப்சலோம விரட்டுறான். அப்சலோம் பார்த்தான், என்ன எங்க விரட்டுறது, நான் எங்க போயிருவேன், நான் ஓடி போய் நான் செட்டில் ஆயிட்டான் பேசாம. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில சம்பவங்கள் அனுமதிக்கப்படும் போது இது கர்த்தரை நடத்துற பாதைன்னு சொல்லி என்ன செய்யணும்? பேசாம இருக்கணும். சில நேரம் தூஷிப்பாங்க, சில நேரம் அவமானமா பேசுவாங்க, அசிங்கமா சொல்லுவாங்க. சீமையை ரத்தப்பிரியனே தொலைஞ்சு போன்னு கல்லையும் மண்ணையும் அள்ளி போட்டான். அபிஷாயி சொன்னா, இந்த செத்த நாய் ராஜாவை தூசிக்கிறான், ஒரே வெட்டில தலையை எடுத்துட்டுமான். அப்ப தாவீது சொன்னா, இல்லப்பா, இது நான் நிந்தைகளை அவமானங்களை சுமக்க வேண்டிய நேரம். என்னைய போய் ஏசுன்னு சொல்லி யாரும் அனுப்பியிருக்கா? கர்த்தர் அவனை அனுப்பியிருக்கிறாரு. அவனை போய் நீ அடிக்க போற? ஆண்டவர் அனுப்பினால ஒன்றும் பண்ணாத, ஏசட்டும், எவ்வளவு நாளும் ஏசட்டும், கேட்க வேண்டிய காலம் கேட்டுக்கலான்டான். அதனால அப்சலோம், நம்முடைய சப்ஜெக்ட் அப்சலோம் தான். ஒரு சம்பவம் இருக்கும்போது வெளியே பார்த்தா தோத்திரம் பண்றது. அவன் தாமாற்ற சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு மனசுல வைக்காத, அவன் நம்முடைய சகோதரன். அழகா சொல்லிட்டிய, உனக்கு அவன் சகோதரன் இல்லையா? சொல்லுங்க. தாமாருக்கு அம்னோன் சகோதரனா, அப்சலோமுக்கு அம்னோன் யாரு? சகோதரன் தானே. ஏன் அவனை மதிக்க? அந்த அவளுக்கு போய் சொன்னிய மனசுல வைக்காதன்னு, உனக்கு மனசுல உன் மனசுல வைக்காம இருந்திருக்கணும்ல. இவன் மனசுல வச்சு பகைய வளர்த்து சான்ஸ் கிடைக்கும் போது அவனை கொன்னேட்டான். தன் சகோதரனை பகைக்கிறவன், சொல்லுங்க, மனுஷ கொலைபாதகன். இந்த ராபோஜனம் கொடுக்கும்போது பாருங்க, இந்த சரியா ஒப்புரவாகாத டீம் எல்லாம் இவன் இந்த வரிசையில இருந்தா அவன் அந்த வரிசையில போய் உட்காந்துக்குவான். பாத்துக்கீங்களா? ராபோஜனத்திலேயே இவர் இந்த லைன்ல இருந்தா அவன் என்ன செய்வான்? அப்படியே பாப்பா சோத்திரம் சோத்திரம், இவன் இங்கே உட்காந்து டப்புன்னு அந்த சைடு போயிடுவான். இன்னும் ஒரு சில டீம் இருக்கு, அப்படி கப்பை கொடுத்துட்டு கப்பை தொடச்சிட்டு குடிக்கிற டீம் இருக்கு. என்ன பண்றது? அது ஒரு ஸ்டைல். ஸ்டைல் இல்ல, பின்மாற்றத்தின் ஆவி. ஸ்டைல் என்ன? இன்னொரு டீம் இருக்கு, அப்படியே கப்பை திருப்பிடுறான், நம்ம கையில இருந்து திருப்பிடுறான். இந்த சைடு கொடுத்துட்டு இருந்தா அவன் இப்படிமா சடார்னு. இதெல்லாம் அங்கேயே தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் வெட்டுற கேஸ், இதெல்லாம் வண்டி என்னது ரிவர்ஸ்ல போற டீம்னு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்சலோமின் ஆவிக்கு இடம் கூடாதிருங்கள். மற்றவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு மனசுல வைக்காதுன்னு சொல்லிட்டு ஓ மனசுல தூக்கி யானை பகை மாதிரி பழைய பகை, பைபிள்ல இருக்கு, அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. பழைய பகையை, பழைய பகை, இதெல்லாம் உள்ளதுக்கு வச்சுக்கிட்டு என்னைக்கோ நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட வரக்கூடாது. இப்ப கேசூர்ல போய் 3 வருஷம் கேசூரில் இருந்து விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் 3 வருஷம் ஜென்மஸ்வாவத்துக்குள்ள போயிட்டான். ஜென்மஸ்வாவத்துக்குள்ள நீங்க எத்தனை வருஷம் திரும்பி போயிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் ஜென்மஸ்வாவத்துக்கு எத்தனை தடவை இடம் கொடுத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 14:23 திரும்பி வர்றான். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்சலோம் டிஃபரெண்டான ஆளு, பயங்கரமான ஆள். அவனுக்கு யோவாப் போய் ஒரு பொண்ணை வச்சு பேசி ராஜாட்ட பஞ்சாயத்து பண்ணி அப்படி இப்படி சொல்லி, ஏன் ராஜா இப்படி அவன் மேல கோவப்படணும், அவன் செஞ்ச தப்புக்கு தானே அவனை அடிச்சான், அப்படி இப்படின்னு கிளியர் பண்ணி இப்போ அவனை கூட்டு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டான்? கேசூர்ல இருந்து எருசலேமுக்கு வந்துட்டான். எருசலேமுக்கு வந்துட்டானே தவிர ராஜா சொல்லிட்டான், என் முகத்தை அவன் பார்க்க கூடாது, ஓடி போய் சொல்லு, அவனை வீட்டுக்கு போய் சொல்லு. அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 28ஆம் வசனம். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். போதுமா? 3 வருஷம் ஜென்மசுவாவம் போயாச்சு. இப்ப வந்துட்டான். வந்துட்டு கூட
எத்தனை வருஷம் யாராவது பார்க்கல? சொந்த தகப்பன 2 வருஷம் பார்க்கலையா? ராஜா வந்த உடனே சொன்னா என்னை ஒண்ணு அவன் பார்க்க வேண்டாம், போ சொல்லு அப்படின்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ திருப்பி போய் என்ன செய்யணும்? இல்ல நான் என்ன செஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், போ மன்னிப்பு கேளு, தாழ்த்து. 2 வருஷம். இன்னைக்கு நம்ம சபையில எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை வருஷமா எந்தெந்த வீடு ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க போகலன்னு பாருங்க. செத்த கூட போக மாட்டேங்கிறான் விசுவாசி. இவன் எங்க பரலவும் போவான்? சொல்லுங்க. எத்தனை ஃபங்க்ஷனுக்கு நீங்க போக மாட்டேங்கிறீங்க? சில வீடுகளுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிடுறது இல்ல, குறிக்கப்பட்ட ஆளுங்களை கூப்பிடுறது இல்ல. திருப்பி நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அடுத்து சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவரோடு தொடர்பு இல்லாம எத்தனை வருஷம் இருக்கும்? ராஜாவின் முகத்தை பார்க்காமலே எருசலேமில் குடியிருந்தான். பரிசுத்தவான்களை பார்க்காமலே, விசுவாசிகள் வீடு ஐக்கியம் இல்லாமலே, ஏதோ இந்த அது வாட்டுக்கு வரும் அது வாட்டுக்கு போகும். அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ராஜாவின் முகத்தை பார்க்கணும். எருசலேமில் குடியிருந்தான். 2 வருஷம் யாரை பார்க்கல? 2 வருஷம் பகை, 3 வருஷம் கேசூருக்கு ஓடி போனது. அடுத்து இங்க எருசலேமில் 2 வருஷம் என்னது? யார்கிட்ட பேச முடியாது, தாவீதிட்ட பார்க்கவே முடியாது. இப்ப அவனுக்கு ஒரு தூண்டுதல், எப்படியாவது ராஜாவை பார்க்கணும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? உடனே யோவாவை கூப்பிட்டான். என்னைய கூப்பிட்டு இல்ல, நீ தானே என்னைய கூப்பிட்டு வந்த ஊர்ல இருந்து, நான் வரமாட்டேன்னு சொன்னல, இப்ப என்னைய கூப்பிட்டு வந்துட்டு நீ இப்ப வா என்கிட்ட பேசுனா. யோவா பார்த்தான், பிரச்சனை வேற மாதிரி இருக்கணும்னு நான் வரமாட்டேன்டான். யாரு? ராஜாவின் முகத்தை பார்க்கறதுக்கு ஒப்புரவாகிறதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லைங்கிற. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட யாரு காலில் விழுந்துரு சொல்லுங்க, தமிழ் வழக்கு. சண்டைக்காரன் காலில் போய் விழுந்துரு. இவன் யோவாபு கால அனுப்புனான், நீ வா எங்க அப்பாட்ட போய் பேசணும். அவன் சொன்னா எப்ப நான் வரமாட்டேன்ட்டான். திருப்பியும் கூப்பிட்டான், அவன் வரமாட்டேன்னா. உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே தான் வேலைக்காரனை கூப்பிட்டான், கொளுத்துங்கடா, யோவாபு வீட்டு அவ்வளவு வயலையும் கொளுத்தி எரிச்சு சாம்பலாக்கடான்னு. என்ன ஆவி பாத்தீங்களா? அது ஒரு அசுத்தாவிதான் அவனுக்கு. உடனே கூப்பிட்டான், தன் வேலைக்காரரை பார்த்து சொன்னான், யோவாபின் நிலம் எங்க இருக்கு? இந்த பக்கத்துல இருக்கு. ரைட்டு, வார்கோதுமை விளைஞ்சிருக்கு, கொளுத்து. வர்றானா இல்லையான்னு பாத்துறான். அவனை மொத்தமா கொளுத்தி விட்டானுங்க. கொஞ்ச நேரத்தில் யார் வந்துட்டா? யோவாப் வந்தான். என்ன இப்படி கொளுத்திட்டான்னு? நான் கூப்பிட்டு விட்டேன், வரல இல்ல, இப்ப கொளுத்தின பிறகு வந்துட்டு இல்ல, வா பேசுவோம். எப்படி ஒரு ஆவி பாத்தீங்களா? இப்ப இந்த ஆவி ரொம்ப பேர் இருக்கு. ஏதாவது பண்றது, இப்ப வா வழிக்கு வா, அவனை வழிக்கு கொண்டு வர்றதுக்காக என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபார்முலாவை என்ன செய்வான்? யூஸ் பண்ணுவான். இன்னொரு ஆவி, விளைச்சலை அழிக்கிற ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு, நஷ்டப்படுத்துகிற ஒரு ஸ்பிரிட். வார்கோதுமை விளைஞ்சு கிடக்குது, அதை போய் கொளுத்தி விட்டாங்க. யாருக்குமே என்னது யூஸ் இல்லாம வெட்டி எடுத்துட்டு வந்தா இவனுக்காவது யூஸ், அதெல்லாம் நாசம் பண்ணிட்டான். நஷ்டப்படுத்துகிற ஒரு ஆவி. நம்ம வீடுகளில் எவ்வளவு பொருளை நஷ்டப்படுத்துறோம் தெரியுமா? எவ்வளவு ஆகாரத்தை நஷ்டப்படுத்துறோம் தெரியுமா? எவ்வளவு பணத்தை நஷ்டப்படுத்துறோம் தெரியுமா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உங்க வீடுகளில் எவ்வளவு சாப்பாடு நஷ்டமாகுது யோசிச்சு பாருங்க. காரணம் சோதோமின் ஆவி. சோதோம்ல ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. சோதோமின் அக்கிரமத்துக்கு காரணம் 4-5 காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் ஆகார திரட்சி. 16 49 எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கபங்கமாகி இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். ஆகார திரட்சி. ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. எவ்வளவு வேஸ்ட் பண்றோம், நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம். நம்ம வீட்டில் வேஸ்ட் பண்ற சாப்பாடை எவ்வளவோ ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். நம்ம கொடுக்க மாட்டோம். அது கெட்டு ஊறி இந்த வடையெல்லாம் நூல் பிடிச்சிரும். ஃபாரின்ல இருந்து ஒருத்தன் வந்தானா, என்னடா வடைன்னு வடைங்கிறான், வாட் இஸ் வடைன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க.
சாப்பிட்டு பிச்சா அதுவாட்டு நூல் மாதிரி வந்துச்சான். அவன் கேட்டான், எப்படி நூலை உள்ள வச்சு செஞ்சாங்கன்னு கேட்டான். நூலை உள்ள வச்சு செய்யல, அது என்ன ஆயிடுச்சு, ஊசி போச்சு. அவன் பார்த்தானா, இது என்னடா இது ஸ்ப்ரிங் மாதிரி வருது, இதுக்குள்ள என்ன எப்படி எப்படி இதை வச்சு உள்ள வச்சு செஞ்சானா. அப்பதான் புரிஞ்சுது, இது கெட்டு போன வடையை இவங்க தள்ள கட்டிட்டான். நம்ம ஆளுங்க கெட்டு போனா கூட யாரு கொடுக்க மாட்டா, ஆனா குப்பையில என்ன செய்வாங்க, கொட்டிட்டே இருப்பான். எவ்வளவு பணம் வேஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு பொருள் வேஸ்ட் பண்றீங்க. ட்ரெஸ் 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 ட்ரெஸ், அது ஒரு ஸ்பிரிட், பொல்லாத ஆவி. கடைக்கு போயிட்டு இருக்கிற ட்ரெஸ் போட்டாலே இன்னொரு 15 தலைமுறைக்கு என்ன செய்யலாம், கொடுத்தலாம். ஆனாலும் விட முடியலையே, என்ன பண்றது, அது ஒரு இச்சை. அதனால இவனுடைய ஆவி விளைச்சலை அழிக்கிற ஆவி, நஷ்டப்படுத்துகிற ஒரு ஸ்பிரிட். தூக்கி போட்டுருவாங்க, கோவத்தில் போட்டு டம்முன்னு உடைச்சிருவான், வண்டியை தள்ளி விட்டுருவான். ஏதாவது ஒரு சேதத்தை உண்டு பண்றது, நஷ்டப்படுத்துகிற ஒரு ஸ்பிரிட். அடுத்து போய் மன்னிப்பு கேட்டான். அவன் சொல்றான், நான் கேசூரில் இருந்து விட்டால் நலமா இருந்திருக்கும். 32ஆம் வசனம். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரில் இருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், நான் சிஎஸ்ஐலயே இருந்திருக்கலாமே, நான் இந்துலயே இருந்திருக்கலாமே, இப்படி வந்து பெந்தேகோஸ்ல வந்து வசங்கட்டத்தனமா சிக்கிட்டேனே, ஐயோ நான் ரட்சிக்கப்படாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், இங்க வந்து சேர்ந்துட்டேன் பாருங்க, இந்த இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்து விட்டாங்க பாருங்க, இங்க வந்து வாழ்க்கப்பட்டேன் பாருங்கன்னு சொல்றதெல்லாம் யாருடைய ஆவி, யாரு, அப்சலோம். அப்சலோமின் ஆவி. அவன் சொல்றான், நான் கேசூர்ல இருந்திருக்கலாமே, அங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் ஏன் இங்கே வந்தேன். கடைசியில் ராஜாவுக்கு போய் சொன்னான், இப்படி இப்படி பிரச்சனை பண்றான், என்ன பண்றதுன்னு. அப்ப ராஜா சொன்னான், சரி அவனை வர சொல். வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினான். 33ஆம் வசனம். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். இது இந்த ராபோஜனத்துக்கு முன்னால் நம்ம ஆளுங்க பண்ற கொஞ்ச நேர ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைக்கிற ஒரு வேலை. இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சோத்திரம். அவங்க இப்படிலாம் உங்களை செஞ்சாங்க, சேச்சா கர்த்தர் மன்னிச்சுட்டாரு, அவங்க மன்னிச்சுட்டாங்க, நான் மன்னிச்சுட்டேன் கர்த்தர் எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்த அதிகாரத்தில் பார்த்தா குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் கூட இல்ல. இதற்கு பின்பே 15:1. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். குரூப் சேர்த்துட்டான். அடுத்த வசனம், காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலத்துல போய் ஓரத்துல நின்னுக்குவான். யாராவது வந்தா, எங்க போறீங்க, என்ன பிரச்சனை, ராஜாட்டே போறீங்க, ஐயோ அந்த ஆள் இப்போ ஒன்னும் சரியில்லைங்க, தொடங்கிட்டானா தொழிலே. அப்ப நீ மன்னிப்பு கேட்ட, முத்தமிட்ட, காலில் விழுந்த, முகங்குப்புற விழுந்த, அதெல்லாம் என்னது சொல்லுங்க. முத்தம் கொடுத்துட்டில்ல, ராபோஜனம் எடுத்த பிறகுதான் நம்ம முத்தம் கொடுக்கிறோம். முத்தம் கொடுத்துட்டில்ல, அதுக்கு பிறகு நீ எதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பழைய கதையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அப்சலோம் பார்த்தான், முத்தம் கொடுத்தாச்சு, ரைட். வந்தான் 50 பேர் சேவகர் தனக்கு முன்னால. அப்சலோம் வர்றான்னா 50 பேர் முன்னால ஓடுவான். முன்னால இந்த தலைவர்கள்லாம் வந்தா முன்னால தொண்டர்கள் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. அது போக தனக்கு முன் ஓடுகிறதுக்காக எத்தனை பேர் வச்சிருந்தான், 50 பேர். அவன் அந்த குவார்டர்ஸ்ல இருந்து வெளியே வந்து அப்படி ரோட்டுக்கு வரான்னா முன்னால பட பட படப்பன்னு 50 பேர் ஓடுவான். என்னன்னு கேட்டா, அப்சலோம் வராரு, அப்சலோம் வராரு, அப்சலோம் வராரு. எப்படி இருக்கும் இது? ஒரு ஸ்பிரிட் பாத்தீங்களா? அவன் வந்துட்டான். இப்படியே ஆளை சேர்த்து எங்க பார்த்தாலும் ஜனத்திட்ட பேசுறது, ராஜா சரியில்லை, ராஜா சரியில்லை, அங்க போனா அவனுக்கு நியாயம் கிடைக்காது, அந்த ஆள்கிட்ட போனா அப்படித்தான் சொல்லுவான், இந்த ஆளு இப்படித்தான் சொல்லுவான். இதுதான் அவனுடைய ஆவி. 15ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது, ஆனாலும் ராஜாவின் இடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம்
வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எப்படி வர்றவன் போறவன் எல்லாம் தோத்துறான். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க? நம்ம சபையில் இப்போ விசாரிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. பாஸ்டர்ஸ்லாம் வீக்கு சிக்கு எல்லாம் அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது? நம்ம தான் நம்ம ஜெபிச்சுக்கணும், நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? இதெல்லாம் யார் தீர்க்கிறது? ஜெபம் பண்ணுவோம். இப்போ இவங்க யாராயிடுறாங்க? அப்சலோம் ஆயிடுறாங்க. வேற யாரும் இல்லை, இயேசு ஆகிறது இல்லை, அப்சலோம் ஆயிடுறாங்க. ஒருத்தட்டியா போகிறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, 150 ரூபா கொடுக்கறது. இந்த ஓட்டுக்கு 150 ரூபா கொடுப்பான் பார்த்தீங்களா? அதே மாதிரி விசுவாசியில நம்ம காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வேலையெல்லாம் செய்யாத. நம்ம ஆளுங்க வந்து இப்படி இந்த ஆள் சேர்க்கிறது, அவங்க போய் நின்ன உடனே இவங்க பின்னால ஒரு 10 பேர் நிக்கிறது. இவங்க கூட்டத்துக்கு போனா அவங்க வரமாட்டான், அவங்க கூட்டத்துக்கு போனா இவங்க வரமாட்டான். அப்சலோமின் ஆவியா உங்களுக்குள்ள வந்துருச்சு. யாரை பார்த்தாலும் உன் காரியத்தை விசாரிப்பார் இல்லை, நியாயம் செய்யும்படி யாரும் இல்லை. அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். உடனே அவனை கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்து அப்படி எல்லாருக்கும் செய்து தன் எல்லாருடைய இருதயத்தையும் தன் பக்கத்தில் கவர்ந்து. அப்சலோம் நயவசனிப்பின் ஆவி. உன் வார்த்தையில கூட நயவசனிப்பு வரக்கூடாது. வாசிங்க அந்த வசனம். எங்களுடைய பேச்சும் பிரசங்கமும் எப்படி இருக்காது? நயவசனம் உள்ளதா இராது. 1 கொரிந்தியர் 2:5. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். பாருங்க, என் பேச்சும் பிரசங்கமும் என்ன இருக்காது? மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமே வரக்கூடாது. அப்சலோமின் ஸ்பிரிட்டே நயவசனம் தான். அப்படியே அவனை உயர்த்துறது, அவனை தூக்குறது, அவனை புகழ்றது. மனுஷனை புகழ்ந்து புகழ்ந்தே கெட்டு போயிடாதீங்க. கலாத்தியர் 1 என்ன இருக்கு? நான் மனுஷனை பிரியப்படுத்துவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை. 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அதனாலதான் எங்க பிரசங்கம் கொஞ்சம் நேரத்தில் ஷார்ப்பா வரும். டப்பு டிப்பு டப்பும். இந்த ஆள் எப்பவும் இப்படித்தான் பேசுவான் அப்படிமா. அப்படி சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஐயோ இந்த பாஸ்டர் மாதிரி ஆளே இல்லைன்னா தான் எனக்கு வேட்டு வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். நான் அப்சலோமின் ஸ்பிரிட்டுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். நயவசனம் தேவையில்லை. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். அன்பு பாராட்ட வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? அன்பு பாராட்டணும். கரெக்டா செய்யணும். கண்டிக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு, தண்டிக்க வேண்டிய குற்றங்கள் இருக்கு, சொல்ல வேண்டிய ஆலோசனை இருக்கு. அந்தந்த நேரத்தில் அதை என்ன செய்யணும்? அழகா அப்ளை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க சபைக்குள்ள அப்சலோமின் ஸ்பிரிட்டுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இவர் மாறும்படியாக ஜெபம் பண்ணலாம், அவர் மாறும்படியாக ஜெபம் பண்ணலாம். அவர் மாறிவிட்டவனே நான் தான் ஜெபித்தேன், மாறிவிட்டார். ஆனா நீ மாறல, நாங்க மாறிடுவோம். ஆனா நீ என்ன செய்ய மாட்ட? உன் புத்தி மாறாது, மாறாது. மனமும் குணமும் மாறாதுன்னு ஒருத்தன் சொன்னான். ஞாபகத்தில் வரும் உங்களுக்கு எல்லாம். அப்சலோமின் ஆவி நயவசனம் உள்ள ஆவி. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 14:25-27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி அழகுள்ளவன் ஆளே கிடையாது. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சுக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். போதும் போதும். எப்படி இருக்கும் பாருங்க. அப்சலோம் ரொம்ப அழகான ஆளு. கர்த்தர் அவனுக்கு அந்த அழகை நெஞ்சாரு கொடுத்தாரு. அவன் முடிய பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கும். அதை சும்மா அதை அழகுபடுத்திக்கிட்டு மாசம் மாசம் வெட்டாம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெட்டுறது. நம்ம பையங்களுக்கு முடி வெட்ட சொன்னா அவனை கழுத்தை பிடிச்சி அறுக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். ஏன் இப்ப என்ன வளர்ந்துருச்சு? கொஞ்சம் தானே வளர்ந்துருக்கு. அதை இப்படி வளர்த்து அதை அப்படி வளர்த்து. நான் காலையில் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைகள்லாம் முடி வெட்டுது, பையன்லாம் முடி என்ன செய்யறான்? வளர்க்குறான். பைபிள் சொல்லுது பொம்பளை பிள்ளைங்க முடிய வெட்டவே கூடாது, ஆம்பளை பசங்க தான் என்ன செய்யணும்? முடிய
வெட்டணும்னு சொல்லுது. இவன் அப்படியே பைபிளை ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி போயிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. அப்சலோம் ஒரு சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனை நல்லா தான் வச்சிருந்தாரு, அழகா வச்சிருந்தாரு, சௌந்தரியம் உள்ளவனா வச்சிருந்தாரு, மெச்சுக்கொள்ளப்பட்டவனா வச்சிருந்தாரு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனுக்கு என்ன கிடையாது, ஒரு பழுதும் கிடையாது. ரொம்ப அழகான ஆளு. அந்த அவனுக்கு முடி மேல ஒரு பயங்கர பைத்தியம். முடி அவனுக்கு நல்லா இருந்துச்சு, அதுல ஒரு பயங்கரமான பைத்தியம். கடைசியில் எதுலதான் செத்தான் சொல்லுங்க. அவன் சாகும்போது அவன் தலை எங்க போய் மாட்டிக்கிச்சு, கர்வாலி மரத்து. 18-14. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அவ்வளவுதான். அவனால அதுல இருந்து அவன் தலையை எடுக்க முடியல. ஏன்னா எது மாட்டிக்கிச்சு, தலை மாட்டிடுச்சு, முடி கிடிலாம் போட்டு சிக்கிச்சான். அவன் கிடந்து தொங்கியே செத்துட்டான். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நாட்கள்ல. அழகு அழகுன்னு சொல்லிட்டு ஜீவியத்தை நெஞ்சிடக்கூடாது, நஷ்டப்படுத்திடக்கூடாது, எங்கேயாவது போய் தொங்கிடக்கூடாது. அழகா எப்ப பார்த்தாலும் இவங்க கிளம்புறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். சீவி முடிச்சு சிங்காரிச்சு கிளம்பி வர்றதுக்கு ஒரு அவசரத்துக்கு கூட புறப்பட்டு வர மாட்டாங்க. என்ன கிளம்புறேன் 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 கிளம்புறேன். அழகுபடுத்துறது நம்முடைய ஊழியம் இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் அது கிடையாது. அடுத்து இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, ராஜாவாகணும். அவனுக்கு எப்படி ஆயினும் ராஜாவாயினும். அதான் இப்ப அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஏதாவது ஒரு விதத்துல ராஜாவாகணும்னு சொல்லி நேர புறப்பட்டான். ஒரு குரூப்பை கூப்பிட்டுக்கிட்டான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ராஜாவாய் என்னைய மாத்திருங்க, நான் பாத்துக்கிறேன். தாவீதை ஒரு 2ல் உண்டோ இல்லையான்னு நினைச்சிடலாம், நான் பாத்துறேன். அவனுக்குள்ள அந்த ஆசை வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எப்படி எல்லா கோத்திரத்துக்கும் ஆள் அனுப்பிட்டான். எல்லாருக்கும் சொல்லிட்டான். எக்காலம் கேட்கும் போது அங்கங்க என்ன செஞ்சிருங்க, எப்ப என்ன எக்காலம் ஊதுறாங்க, அதோ அப்சலோம் யாராயிட்டாரு, ராஜாவாயிட்டாரு. உடனே அதுக்கு ஆளை சேர்த்து ரெடி பண்ணிட்டான். ராஜ ஆசை அவனுக்குள்ள வந்தது. நான் என்ன சொல்றேன்னா, காலத்துக்கு முன்னால நம்ம என்ன செய்யக்கூடாது, உயர்த்தப்படவே கூடாது. காலத்துக்கு முன்னால வருகிற ஆசீர்வாதம் என்ன செய்யாது, நிக்காது. நம்ம சும்மா இருக்கணும். கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யணும், உயர்த்துறது. அவர் டைம் வரும்போது தான் நம்ம உயர்த்தணும். அவங்க காலை பிடிச்சி இவங்க காலை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி பல்ல காட்டி சிரிச்சு இழுத்து ஈன்னு அப்படி இப்படி கதையை சொல்லி அவனை கவுத்தி இவனை கவுத்தி நீ ராஜாவானினா ராஜா என்ன செய்யாது, வண்டி நிக்காது, கவுந்துரும், குயிக்கா கவுந்துரும். தேவனா நம்மளை ஸ்தானப்படுத்துவார். அவர் ஆர்டினேஷன் பண்ணும்போது அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்ததே தடைபடாது. நீ சும்மா இரு. கர்த்தர் அப்சலோமை ராஜாவாக்கணும்னு வச்சிருந்தாருன்னா எந்த மனுஷன் நினைச்ச முடியாது, தடுக்கவே முடியாது. ஆனா அவர் ராஜாவா சாலமோனை வச்சிருக்காரே, அந்த நேரத்தில் நீ குறுக்க பூந்துக்கிட்டு என்னத்தையா பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ நானே ராஜா நானே ராஜான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சொல்லி என்ன ஆச்சு, அவனுடைய வாழ்க்கையில அவனே ராஜாவானான். நம்மை நாமே உயர்த்தி கொள்ள கூடாது, நாமே ஸ்தானத்தை தேடி போக கூடாது. பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல அழைக்கப்பட்டிருந்தால் நீ போய் ஒரு தாழ்ந்த இடத்துல உட்காரு, அவன் வந்து உன்னை உயர்த்தட்டும், நீயா போய் மேல இடத்துல உட்காந்து உன்னை கீழே போன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு காலை பிடிச்சிடலாம் நீங்க வந்து மேல வரணும், உயரணும், நமக்கு ஸ்தானம் கிடைக்கணும், மானம் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. காக்கா பிடிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. மனுஷன் கால் பிடிக்கிற வேலை, மனுஷனை புகழ்றது, ஐயோ ஐயோ ஐயோ, அவங்களையும் சேர்த்து குழியில் இறக்கி நீயும் சேர்ந்து குழியில் இறக்கிற வேண்டிதான். மனுஷனை உயர்த்துறது மனுஷனை பிரியப்படுத்துறதுலாம் நம்முடைய மார்க்கத்துக்கே அழகு இல்லை.
அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில தவறுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ராஜாவின் மறுமனையாட்டிகளோடு பாவம் செஞ்சான் இஷ்டத்துக்கு. அதாவது ஒரு சில தவறுகள் வந்துட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை தாறுமாறா மாறிடும். பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள். அதுக்கு அடுத்தது அது எங்க போகும் சொல்லுங்க? பிழைகள், மறைவான பாவங்கள், துணிகரமான பாவம். அடுத்தது அது பெரும் பாதகமா மாறும். ஒரு லிமிட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விசுவாசி மாதிரி இருக்க மாட்டாங்க, ஊழியக்காரன் மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. நம்ம இவன் பாருங்க, ராஜான்னு சொல்லிட்டா, ராஜான்னு மாறின பிறகு தாறுமாறா போக ஆரம்பிச்சிட்டான். கூப்பிட்டான், ஆலோசனை கேட்டான். அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை, உடனே இன்னொருத்தனை கூப்பிட்டான், அவன் ஆலோசனை. தாறுமாறா போக ஆரம்பிச்சிருச்சு போக்கு. மனுஷ ஆலோசனை எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இவனுடைய வாழ்க்கையில பைபிள் சொல்லுது, 2 சாமுவேல் 14:27. அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாய் இருந்தாள். அப்சலோமுக்கு எத்தனை குமாரர்? 3 குமாரர். ஆனா இவன் சாவும் போது யாரு கிடையாது? இவனுக்கு பிள்ளை கிடையாது. அது எப்படி? 2 சாமுவேல் 18:18. அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி. நீ தாறுமாறா ஜீவிச்சா உனக்குள்ள இருக்கிற ஜெயஜீவியம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஆண் குழந்தை ஒண்ணு இல்லாம போயிடும். உனக்கு தேவன் கொடுத்த கிருபை நஷ்டமாயிடும். அவனுக்கு 3 குமாரர்கள். கரெக்டா நான் சொன்ன வசனம்? 14:27 என்ன இருக்கு? 3 குமாரன் இருக்கு. 18:18 என்ன கிடையாது அவனுக்கு? அவனே சொல்றான், எனக்கு என்ன யாரு இல்ல, என் பேரை சொல்றதுக்கு எனக்கு யாரு இல்ல. நீ ஜென்மஸ்வாபத்துக்குள்ள போயிட்டீன்னா எப்படி அவனுக்கு ஆண்குழந்தை ஜெயம் பெற்ற ஆண் குழந்தை இருக்கும்? இருக்காது. நீ அடுத்தவன் விளைச்சல் எல்லாம் நஷ்டப்படுத்தினா உனக்கு எப்படி பிள்ளை இருக்கும்? இருக்காது. நீயா உன்னை உயர்த்திட்டு ராஜான்னு சொல்லிக்கிட்டேன்னா உனக்கு எப்படி குழந்தை இருக்கும்? இருக்காது. 3 குமாரர்கள் அவனுக்கு இருந்தோம். ஒரு அவன் போஸ்டிங்ல வந்து நான் டாப்பு இப்பன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் யாரு கிடையாது? வாரிசு இல்ல. எப்படி இருக்கும்? உனக்குள்ள இருக்கிற ஆண் குழந்தை சிங்காசனத்துக்கு போகணுமே தவிர உனக்குள்ள இருக்கிற ஆண் குழந்தை என்ன செய்யக்கூடாது? அழிக்கப்படக்கூடாது. ஜெயத்தை நீ நஷ்டப்படுத்திடாத. கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த ஜெயங்களை நீங்க விட்டுறாதீங்க. அப்சலோமுக்கு அருமையான 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா 3 பிள்ளைகளும் இல்லாமல் போய்விட்டார்கள், அழிஞ்சிருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறு செய்யும் பொழுது நம்முடைய ஜெயஜீவி என்ன செய்யுது? நஷ்டப்படுகிறது. கிருபை நஷ்டப்படுகிறது. அபிஷேகம் நஷ்டப்படுகிறது. இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா, தனக்கு யாரும் இல்ல, அதனால தாம் பேரை தான் நிப்பாட்டுவான். 18:18 மறுபடியும் வாசிங்க. அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். இதான் அதுக்கு பேரு அப்சலோமின் அடையாளம். இப்ப தாம் பேர்ல வீடு, தான் பேர்ல எல்லாம், தாம் பெயர் நிலைக்கணுங்கிற ஒரு சிந்தை வந்துருச்சு அவனுக்கு. தான், நான் தான், தான் நான் கட்டின மகா பாபிலோன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன். நான்கும்போது ஈகோ தலை விரிச்சு ஆடுது. நான் ஒருத்தன் சொல்லும் போது அவனுக்குள்ள இருந்து எவ்வளவோ கலோரி, அத எனர்ஜி என்ன செய்தான்? வீணாகுதுங்கிறான் அந்த வார்த்தைக்கு. நமக்குள்ள பாருங்க, அது நான் தான் செஞ்சேன், இது நான் தான் கொடுத்தேன், அப்படி சொல்லவே கூடாது. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் கேசி வர்கீஸ் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்த போது ஒருத்தர் வந்து பார்த்தாராம். தோத்திரம் பாஸ்டர், நீங்க யாரு? நான் தான் பழைய விசுவாசி அப்படி இப்படின்னு சொன்னாராம். ஆமா, சரி, நான் தான் இந்த ஹாலில் இருக்கிற எல்லா ஃபேன் வாங்கி போட்டேன் அப்படின்னாராம்.
அவர் பாச கேசி வரிகேசி சாதாரண ஆளா? அவங்கெல்லாம் பழைய காலத்து தீவிரவாதிகள், பயங்கரமான ஸ்பீட் பார்ட்டிகள். அப்படியா, நான் வேணா கொஞ்ச நேரம் டைம் தரேன், நீங்க எல்லாம் கழிச்சிட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் நாளே யாருக்கு அடி? இவர் அப்சலோம் வந்து சொன்னாரு, நான் தான் இதெல்லாம் வாங்கி போட்டேன். அப்சலோம் தானே எல்லாத்தையும் கலத்திட்டு போனார் அவரு. அதுக்கு பிறகு அந்த விசுவாசிக்கு இல்ல தெரியாம சொல்லிட்டேன், கலத்திரு ஹாலில் இனிமேல் உன் பேர்ல உள்ள ஃபேன் நினைச்ச கூடாது, ஓடக்கூடாது, தூக்கிட்டு போனார். நான் செஞ்சேன், நான் தான் கொடுத்தேன். என்னத்த கொடுத்துட்ட? பொய். நம்ம கொடுத்தா கூட வெளியவே சொல்லக்கூடாது, புரியுதா? நம்ம கொடுத்தா கூட வெளியே சொல்லிட்டேனால போச்சு, அதனுடைய பிரதிபலன் அழிஞ்சு போச்சு. இவன் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தினான், தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான். அடுத்து 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தாவீதோடு யுத்தத்துக்கு வந்து விட்டான். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. யாருக்கு விரோதமா நீ வார? தகப்பனுக்கு விரோதமாகவா? உன்னை பெற்றவங்களுக்கு விரோதமாகவா? யாருக்கு விரோதமா நீ எழும்பினாய்? பெத்த தகப்பனுக்கு. இவனை ராஜகுமாரனா பார்த்து அழகு வச்சு இவனை நல்ல நிலவரத்துக்கு கொண்டு வந்து, இப்ப பாருங்க தமிழ்ல சொல்லுவான், வளர்த்த கடா மார்புல பாஞ்சிருச்சு. அதான் நடக்குது. ஊழியத்தில் கூட அப்படி உண்டு, விசுவாசிகள் குடும்பங்கள் கூட அப்படி உண்டு. சொந்த பிள்ளைகளே தகப்பன தாயெல்லாம் என்ன செய்யுது, வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப நான் சமீபத்தில் அன்னைக்கு பேப்பர்ல ஏதோ ஒரு எங்கேயோ கிடந்த ஒரு பேப்பர்ல பார்த்தேன், ஒரு பாட்டியம்மா, ஒரு அம்மா, 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் அந்த அம்மாவை கவனிக்காம ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா அந்த பேப்பர்ல? ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் ஆபீசர், இன்னொருத்தன் அவன் எங்கேயோ இருக்கான். அது சாகலன்னு அப்பப்போ வந்து அடிப்பானுங்களாம். யார? அந்த அம்மாவை. எதுக்கோ ஒரு பேப்பர்ல பார்த்தேன், அந்த அம்மா அப்படி கட்டில பயந்து போய் கிடக்கு, உட்கார்ந்துருக்கு. இப்ப கவர்மெண்ட் அதை மீட்டு அவங்களை கொண்டு போய் எங்க வச்சிருக்கு? ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அந்நியன் அல்ல, செஞ்சது யாரு? பெத்த பிள்ளைங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. தகப்பனுக்கு விரோதமா, இவன் சொந்த தகப்பனுக்கு விரோதமா எப்ராயிம் காட்டுல வந்து நின்னான். கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு நான் அழகு கொடுத்தேன், உன்னை ராஜகுமாரனா வச்சேன், உனக்கு எல்லா வசதி வாய்ப்பு கொடுத்தேன், நீ ஒரு கொலையாளி, ஆனாலும் மறுபடியும் நான் உன்னை எங்க கொண்டு வந்தேன்? சபைக்குள்ள கொண்டு வந்தேன். நீ ஒரு பகையாளி, பகையை மறைச்சு வச்ச, ஆனாலும் உன்னை மன்னிக்க வச்சேன். மறுபடியும் உனக்கு அரண்மனையில் இடம் கொடுத்தேன். ஆனா திரும்பவும் நீ ஏமா அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமாகவே எழும்பிட்டியா? முதல்ல அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற விசுவாசிகளுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? எழும்ப கூடாது. அபிஷேகம் நீ கேளுங்க, அந்த சிஸ்டர் அபிஷேகம் பெற்றாங்களா? ஆமா. ஐயோ, நான் விரோதமா எழும்ப மாட்டேன், அப்படிதான் என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்னா ஆவியானவர் அவங்க மேல. அப்படி பார்த்தா நம்ம சபை எப்படி ஜொலிக்கும், செழிச்சு போயிடும். இங்க சண்டை போடுறது எவனுக்குள்ளதான் சண்டை போடுறா? அபிஷேகம் தான் சண்டை போடுவானா? போட மாட்டான். அபிஷேகம் இல்லை, சும்மா ஒரு நார்மல் டங்ஸை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்று வேஷம் போட்டிருக்கான். நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்த பிறகு அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமா எழும்பக்கூடாது. சொந்த தகப்பனுக்கு விரோதமா எழும்பின உடனே கர்த்தர் பார்த்தாரு, சரி இனிமே இவனுக்கு என்னதுதான், இவனுக்கு இனிமே சான்ஸ் கொடுத்து தாவீதை ஓட விட்டு ரோடெல்லாம் அவனை அலைய விட்டு இவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இனிமே தாவீதை இவன் விட மாட்டான் தெரிஞ்ச உடனே கர்த்தர் பார்த்தாரு, இதுதான் இவனுக்கு கடைசி நாள். இவ்வளவுக்கும் தாவீது அவனுக்கு பரிந்து பேசுறான். யாருக்கு விரோதமா இவன் போறானோ அவன் இவனுக்கு என்ன செய்யறான்? தன்னுடைய சேவகர்களை பார்த்து சொல்றான், பிள்ளையாண்டான என்ன செய்யுங்கள், மெதுவாய் நடத்துங்கள். அவன் கருவாளி மரத்துல தொங்குறான்னு பார்த்த உடனே ஒருத்தனும் கிட்ட போல. எதுக்காக? எதுக்காக? தாவீது சொல்லியிருக்கான். அப்ப யோவாப் சொல்றான், எங்கடா தொங்குறான், அவனை அடிச்சு கொள்ளுங்கடான்னு. ராஜா சொல்லியிருக்கிறாரு, பிள்ளையாண்டனை எப்படி நடத்த சொல்லியிருக்காரு? மெதுவா நடத்த, நான் தொடவே மாட்டேங்கிறான். அப்பதான் யோவாப் சொன்னான், நான் வர்றேன். வந்து சுத்தி நின்று அடிச்சாங்க பாருங்க, அவனை நாய் அடிச்ச மாதிரி அடிச்சான். தகப்பனுக்கு விரோதமா எழும்பக்கூடாது, தாய்க்கு விரோதமா எழும்பக்கூடாது, பெத்த தாய் தகப்பனுக்கு விரோதமா எழும்பக்கூடாது. அப்படிலாம் நீங்க எழும்புனா நீங்க முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு பாஸ்டர் டிவி அழகா பேசுவார், ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னு சொல்லி.
தாவீது ஒளிப்படத்துல செஞ்சான், கர்த்தர் அவனுக்கு நியாயம் இருக்கும்படியா எப்படி செஞ்சாரா? வெளியரங்கமா அந்த அப்சலோம பாவம் செய்ய வச்சு தாவீதுக்கு கூனி குறுகி போக பண்ணார். அப்சலோம் 10 மறுமனையாட்டுகளை தப்பு செஞ்சதுனால 10 பேரை வச்சு அடிச்சு அவனை நாய் மாதிரி அடிச்சு சாவடிக்க வச்சாருன்னு சொல்லுவார். ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா ஈக்குவல் ஆகி போச்சுன்னு சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா? அதே கேட்டிருக்கீங்களா? 10 பேர் சுத்தி நின்று அடித்தார்கள். வாசிங்க 15ஆம் வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான் பாருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். நெஞ்சில் அடித்தார்கள். 10 பேர் சுத்தி நின்று அவனுடைய நெஞ்சில் அடிச்சான். சுத்தி அப்படிதானே இருக்கு. 14. ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வளையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோட தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்படியே மரத்தை விட்டு கீழே இறக்கவே இல்லை, அங்கேயே அவன் சத்த பிறதான் அவனை கீழே இறக்கினான். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம செய்யற தவறு நம்ம எப்படியாவது நியாயம் தீர்க்க வைக்கும். அதனால நாம் இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு நம்ம கவனம் இல்லாம போயிடக்கூடாது. 2 சாமுவேல் 18:32. அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டனாகி அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகி என் ஆண்டனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். பொல்லாப்பு செய்ய விரோதம் கொண்ட எல்லாருக்கும் இப்படி நடக்கும். 2 சாமுவேல் 15:16 10 ஸ்திரீகள்னு இருக்கும். அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின்வைத்தான். இதுக்கு ரிசல்ட் என்னது? அடி எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்க? 10 பேரு சேர்ந்து அடிச்சாங்க. அடித்தே கொண்டுட்டானுங்க 10 பேர். 10 பேர்த்த பாவம் செஞ்சதுக்கு எத்தனை அடி? 10 பேர் சுத்தி நின்று அடிச்சான். நம்ம செய்யற தப்பு அப்படித்தான் வரும். பொல்லாப்பு செய்ய விரோதம் கொண்ட எல்லாருக்கும் இப்படியே நடக்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்சலோமின் ஆவியை இன்னைக்கு அடிச்சு கொள்ளணும். அபிஷேகத்தில் அடிக்கணும். நமக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் விசுவாசிகளுக்குள்ளேயும் இந்த அப்சலோம் இருக்கவே கூடாது. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் சமயம் சந்தர்ப்பம் பார்த்து இந்த அப்சலோமின் ஆவி நமக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள சபைக்குள்ள ஊழியர்களுக்குள்ள வந்திருக்கலாம். யோவாப் சுத்தி நின்று அடிச்சான். தாவீது கூட அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளு. ஒரு சிலர்லாம் பாவத்தை அழிக்கிறதுல அவ்வளவு நாட்டங்குறான்றதில்ல. சரி போவோம், சுத்திரி போட்டது போலாம், ராபோஜன் எடுக்கணும்ல, போயிட்டு வருவோம், இப்படிலாம் வர்றாங்க. நான் சொல்ல வர்ற பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. தாவீதுக்கு கூட அப்சலோமை அழிக்க தீவிரம் இல்ல, பாவத்தை அழிக்க நீ தீவிரம் காட்டணும். ஆனா யோவாப் இந்த விஷயத்துல முடிவெடுத்துட்டான், தெளிவான முடிவெடுத்துட்டான். யாரை கொன்னே பண்ணு, அப்சலோம காலி பண்ணணுங்கிறதுல யோவாப் தெளிவா இருக்கான். ஆனா ராஜாவும் ஒரு சில ஜனங்களும் அப்சலோம கொல்றதுல தீவிரம் என்ன செய்யல, காட்டல. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் அப்சலோமின் ஆவியை அழிக்க நீ தீவிரம் காட்டுகிறாயா, இல்லாவிட்டால் அப்சலோமின் ஆவியை வச்சுக்கிட்டே அடுத்த பயணத்தில் நீ போகலான்னு யோசிக்கிறாயா? இந்த ராபோஜனத்தோடு நமக்குள்ள இருக்கிற அப்சலோமின் ஆவியை அடிச்சே என்ன செய்யணும், கொல்லணும். அந்த ஆவி இனிமே வரக்கூடாது. இனிமே நீங்க என்னைக்காவது வந்துட்டு அன்னைக்கு இப்படி பண்ணாங்க பாத்தீங்களா அப்படின்னு நீ அடிச்சு கொள்ளல, அப்சலோம வச்சுக்கிட்டே ராபோஜனம் எடுத்துட்டேன்னு அர்த்தம்.
இல்ல அவங்க அப்படிலாம் பண்ணிட்டாங்க, நான் விட மாட்டேன், நான் அதை கேட்பேன், நான் பார்ப்பேன், அதை செய்வேன், அதுக்கு எப்படினாலும் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நீ ராபோஜனம் எடுத்த பிறகு உனக்கு என்ன இருக்கு? அப்சுலோமின் ஆவி இருக்கு. அதே நேரத்தில் எல்லாத்தையும் ஒப்புரவாகாம நீங்க பாட்டுக்கு துணிஞ்சு ராபோஜனம் எடுத்துட்டு வாயை தொடச்சிட்டு போயிடக்கூடாது. அது துணிகரமான பாவம். அந்த லெவலுக்கும் போயிடக்கூடாது. ஒப்புரவாகுங்கள். திரும்ப விளைச்சலை கெடுத்துடாதீங்க, நஷ்டத்தை மறுபடியும் கொண்டு வராதீங்க. பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையே படாதீங்க. சபையில என்னங்க பெரிய ஆள்? சபையில என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில கண்ணு பெருசா கால் பெருசான்னு பட்டிமன்றம் நடத்தினா எது பெருசு சொல்லுங்க? இந்த சரீரத்தில் எது பெருசு அப்படின்னு போட்டுட்டு சண்டை போட்டா என்ன பிரயோஜனம்? கால் நான் பெருசு, நான் தான் உங்களை தூக்கிட்டு அலைகிறேன் அப்படின்னா தலை சொல்லணும், நான் தான் உச்சியில இருக்காங்க, நீ கம்முன்னு கீழே இருறாங்க, இப்படி சொல்லிட்டு அலைய வேண்டியதான் ஒருத்தரை. இப்ப நம்ம சரீரமாகிய சபையில தலைய கிறிஸ்து, நம்மளாம் யாரு? அவயவங்கள். பேசாம இருக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு அமைதியா போகணும். சபைக்குள்ள நம்மளை உயர்த்தக்கூடாது. நான் படிச்சு பார்த்தேன், குமாரன் இருந்தான், திருப்பி குமாரன் எப்படி இல்லாம போனான்? கத்திருந்த சபைக்குள்ள வந்த பிறகு கிருபை, ஜபாவி, விசுவாசம், பரிசுத்தம், விட்டு கொடுத்தல், சகித்தல் எல்லாம் நம்ம உனக்கு கொடுத்திருந்தாரே. இப்ப எப்படி அதெல்லாம் போயிடுச்சு? இன்னைக்கு தரிசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, ஜபம் இல்லை, கோபம், வைராக்கியம், இதுதான் மிஞ்சி போய் சபைக்குள்ள கிடக்கு. எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம். நமக்கு இது ஒரு முக்கியமான கூட்டம். நாளைக்கு காலை கூட்டம், நாளைக்கு மாலை கூட்டம், 2 கூட்டம் தான் இருக்கு. இது ஒரு மெயின் மீட்டிங், ஈவினிங் மீட்டிங். ஆண்டவரே, எனக்குள்ள அப்சலோமின் தன்மைகளை நான் உணர்கிறேன். நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எனக்குள்ளேயும் நான் பிரசங்க ரொம்ப ஸ்பீடா பண்ணிட்டேன், இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டேன், உங்களெல்லாம் குத்துற மாதிரி பேசிட்டேன், கரெக்ட். ஆனா எனக்குள்ளேயும் அப்சலோமினுடைய பல பாதிப்புகள் என்ன செய்து இருக்கு. சூழ்நிலைகள் மத்தியில் நான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் அதை தான் எனக்கு மன்னிக்கணும். நானும் ஒத்துக்கொள்றேன். எல்லாரும் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய முன்பாக வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நான் எடுத்து வெட்டும் போது என்னையும் வெட்டும், உங்களையும் வெட்டும். எல்லாரும் தாழ்த்துவோம் சில நிமிடங்கள். யாரும் தயவு செய்து தலையை மட்டும் கீழே போடாதீங்க, தூங்கிடாதீங்க. அது தேவ சமூகத்தை ரொம்ப கனவீனம் பண்ற மாதிரி இருக்கும். கர்த்தர் உங்க மேல ரொம்ப நியாயம் இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால டைமை மட்டும் பிரயோஜனப்படுத்துங்க. 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீ அழலாம், இருதயத்தை உடைக்கலாம். எனக்கு தான் பேசுகிறார் கர்த்தர் அப்படின்னு என்னத்தான் இந்த பாஸ்டர் பேசுறாருன்னு பிசாசின் உபதேசத்துக்கு இடம் கொடுத்து கெடுத்துறாத. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, அப்சலோமின் ஸ்பிரிட் எனக்கு தான் சுவாமி, நான் தான் இதை செஞ்சுட்டேன். என்னைக்கோ நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு இன்னும் நான் புலம்பிக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இப்படியே பைத்தியம் மாதிரி அலைகிறேன் சுவாமி. இன்னும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் பழி வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கேனே. எத்தனையோ விளைச்சல்கள், கிருபைகளை நஷ்டப்படுத்திட்டேனே. நீர் எனக்கு கொடுத்த ஆண் பிள்ளையை நான் அழித்து விட்டேனே. தகப்பனோட யுத்தத்துக்கு வந்து விட்டேனே. பரிசுத்தவான்களோட யுத்தத்துக்கு வந்துட்டேனே. ஆவிக்குரிய ஜனங்களோட யுத்தம் எனக்கு வந்துருச்சே. என்ன மன்னியும் ஆண்டவரே. துணிகரங்களும் பாதகங்களும் எனக்குள் பெருகிவிட்டதே. கர்த்தாவே, என்னை மன்னியும். ஆமென். சத்தத்தை உயர்த்துவோம், அபயமிடுவோம், கூக்குரலிடுவோம். நம்முடைய சத்தம் பரலோகத்தில் எட்டட்டும். ஆமென். இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சபைக்குள்ளும் போராடுகிற அப்சலோமின் ஆவி அடிபட்டே சாக வேண்டும். நீ அறிக்கை செய்ய செய்ய ஒரு கல் எரியும். அந்த கல் அப்சலோமை அழித்து விடும். தேவ சமூகத்தில் வேதவசனத்தின் வெளிச்சத்தில் நான் என்னை நிறுத்தி நோக்கின பொழுது எனக்குள் அப்சலோமினுடைய தாக்கம், வல்லமையினுடைய போராட்டம் எனக்கு பல நேரங்களில் வந்தது என்பதை உணர்கிறேன். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற அப்சலோமை அன்றைக்கு யோவாப் மூலமாக அன்றைக்கு அழித்தது போல எனக்குள்ள ஆவியானவர் இன்றைக்கு அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். அறிக்கைக்கு பிறகு கொஞ்ச நேரம் டைம் ஆகும். தயவு செய்து இருந்து ஒரு விடுதலையோடு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அபிஷேகம் இறங்கிச்சுன்னா 2 நிமிஷம் தான். அது இறங்குற வரைக்கும் நீங்க மன்றாடி போராடி இருந்தோம். எனக்குள், உங்களுக்குள், சபைக்குள் இருக்கிற இந்த ஸ்பிரிட் இன்னைக்கு அழிஞ்சே போகணும். அது அபிஷேகத்தினால் மாத்திரமே முடியும். தாவீதினால் அது முடியவில்லை. தாவீதின் சேவகரில் பாதி பேருக்கு அது முடியவில்லை. ஆனா யோவாவுக்கும் அவனோடு இருந்த 10 பேருக்கும் அது முடிந்தது. இந்த கூட்டத்தில் யோவாப் ஆவியானவர் வருவார்.
ஆமென். கர்த்தாவே, நான் ஒரு அந்நியனா இருந்தேன், நீர் என்னை நேசித்தீர். எனக்கு அழகு, ஐஸ்வர்யம், வசதி, வாய்ப்பு, குடும்பம் எல்லாம் நீர் தந்தீர். ரட்சிப்பு, விசுவாசம், பரிசுத்தாவி, ஜெயஜீவியம், இன்னும் எத்தனையோ மேன்மைகள், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள் எனக்கு தந்தீர். நானோ சில சம்பவங்களை மறக்க முடியாமல், சில சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு மறுபடியும் நான் ஜென்ம சுபாவத்துக்கு போய்விட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளைகள், ஆண் குமாரர்கள், ஜெயஜீவியத்தை நான் நஷ்டப்படுத்தி விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு மறுபடியும் உம்முடைய முகத்தை காண வாஞ்சிக்கிறேன். நான் எருசலேமிலிருந்து உம்மை பார்க்காமல் இருக்க நான் விருப்பப்படவில்லை. இன்னைக்கு நான் உம்முடைய முகத்தை காண வாஞ்சிக்கிறேன். எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ மாதங்களாக உம்முடைய முக தரிசனத்தை, கிருபையை நான் இழந்திருக்கிறேன். எனக்கு மறுபடியும் இன்னைக்கு உம்முடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம், கிருபை தாரும். எனக்கு மேன்மை, புகழ் ஒன்று வேண்டாம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் கர்த்தாவே. எந்த மனுஷனை நான் பிரியப்படுத்த விரும்பல, உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த விரும்புகிறேன்.